படிச்சு நம்ம பழகிக்கலாமா இன்னைக்கு? உரிய ஒலிப்புடன் படித்து பழகுக. இப்ப இதுல வரதெல்லாம் வர ரெண்டு கடைசியில இருக்கிற ஒரு வார்த்தை கேக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுல அந்த ரா இல்லைன்னா லா ழா அதெல்லாம் வித்தியாசப்படும். சோ அது ஒரே மாதிரி கேக்கிறதுக்கு இருந்தாலும் அது அதோட அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆற்றின் இருபுறம் கரை, ஆடையில் படிவது கரை. முதல்ல வர கரை ஆத்தோட ஓரத்துல இருக்கும் இல்லையா, அந்த மணல் திட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அத கரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை படிக்கிறச்சே நம்ம ராவை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காத படிக்கணும். அடுத்தது நம்ம போட்டுக்கிற உடைகள் எல்லாம் அழுக்கு படியுது இல்லையா, அந்த அழுக்க கரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரா அழுத்தம் கொடுத்து படிக்கணும். அடுத்தது உயர்ந்து நிற்பது மலை, உயிர்களை காப்பது மழை. மலை மழை இல்ல, ஃபர்ஸ்ட் மலை லா. சோ உயரமா இருக்கும் இல்லையா மலை, மலை அதான் மலை. அடுத்தது மழை ழா வருது. மழை வரதுனால பயிர் வளரும், எல்லாம் வரும். அதனால செழிப்பா இருக்கும். மழை வந்தாதான் செழிப்பே வரும். சோ அதனால மழை உயிரை காக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல மலை மழை. நெக்ஸ்ட், நீரில் மலர்வது அல்லி, நீரை எடுத்தார் அள்ளி. ஃபர்ஸ்ட் பூ பத்தி, அல்லி பூவை பத்தி அல்லி அல்லி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நம்ம தண்ணிய கையில எடுத்தோம் அப்படின்னாக்க என்ன சொல்லுவாங்க, தண்ணிய அள்ளி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க இத சொல்றச்சே அல்லி அப்படின்னு மெதுவா சொல்லணும். நீரை தண்ணி எடுக்கிறது அப்படிங்கறச்ச அள்ளி அப்படின்ட்டு அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அடுத்தது விளக்கில் கிடைப்பது ஒளி, வெடித்தால் எழுவது ஒலி. விளக்குல இருந்து வெளிச்சம் வருது இல்லையா, அந்த வெளிச்சத்தை ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க லா அழுத்தம் கொடுத்து சொல்லணும், ஒளி. அடுத்து பட்டாசு வெடிச்சிங்கனாக்கா சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தத்தை ஒலி அப்படிம்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை ஒளி அப்படின்னு அழுத்தி சொல்லணும், சத்தத்தை ஒலி அப்படின்ட்டு மெதுவா சொல்லணும். அடுத்தது மாட்டிற்கு இருப்பது வால், மரத்தை அறுப்பது வாழ். சோ மாட்டுக்கு இருக்கிறது வால், அது வால் அப்படின்னு மெதுவா அழுத்தம் கொடுக்காத சொல்லணும். மரத்தை வெட்டுறதுக்கு இந்த ரம்பம் வச்சிருப்பாங்க இல்லையா, ரம்பம்னு சொல்லுவாங்க, அத வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அடுத்தது சுவரில் ஊர்வது பல்லி, சுவைத்து கற்க பள்ளி. செவத்துல ஊந்து போற பூச்சி இருக்கு இல்லையா, அது பல்லி, அது அழுத்தம் கொடுக்காத சொல்லணும். அப்புறம் நீங்க எல்லாம் ஸ்கூல் போய் படிக்கிறீங்க இல்லையா, ஸ்கூலுக்கு தமிழ்ல பள்ளி. சோ பள்ளி பள்ளி. ஓகே, நீங்க எல்லாம் படிச்சு பழகுங்க நல்லா.